திரைத்துறையில் இருக்கக்கூடிய பிரபல நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அப்படி தான் பிரபல சீரியல் நடிகர் விபத்தில் சிக்கியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குது. அதனால் அவருடைய காலில் அடிபட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்ததாகவும் சொல்லப்படுது. பொன்னி சீரியலில் நடித்த சபரிநாதன் அவர்களுக்கு தான் இப்போ பிரச்சனை ஏற்பட்டிருக்கான். அந்த சீரியல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சது. இதற்கு நிறையவே ரசிகர்கள் பட்டாளங்கள் இருக்காங்க. அப்படி முக்கியமான கதாபாத்திரத்தில் அந்த சீரியல் நடித்து வந்தவர் தான் யார் அப்படின்னா சபரி அவர்கள். இந்த சூழலில் அவருக்கு காலில் அடிபட்டிருக்கு, விபத்தில் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதோட எனக்கு இப்போ பிளேட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, சீக்கிரமே நான் சரியாகி வருவேன், உங்ககிட்ட அதுக்கப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு ரசிகர்களுக்காக சபரி அவர்கள் தன்னுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்ற தன்னுடைய நிலைமையை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதனால் தொடர்ந்து எல்லோருமே சீக்கிரமே அவருடைய உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு அவருக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் சபரி அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டு காலில் அடிபட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோட பொன்னி சீரியல் நடிகருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இப்போ பார்த்திங்கன்னா இது போல் விபத்துகள் இல்லை வயது மூப்பின் காரணமாக நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுன்னு நம்ம தமிழ் சினிமாவிலையும் சரி ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலும் சரி நிறைய பிரபலங்களை நம்ம இழந்து வந்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்றதான் உண்மை. இவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகரான தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் இப்போ குபேரா திரைப்படம் ரெடியாகி இருக்குது. இதில் நாகார்ஜுனா முதல் கொண்டு நிறைய திரைப்பிரபலங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேலாக இதனுடைய படப்பிடிப்பு செலவு இருந்திருக்கு. இதனால் இப்போ அந்த செலவை மிஞ்சி அவங்களுக்கு வருமானம் வருமா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். வெளிநாடுகளில் இதனுடைய முன்பதிவு ரொம்பவே அதிகமாக இருக்குது, $13 மேலே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனால் இப்போது தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் எப்போ அந்த திரைப்படம் வெளியாகும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வரக்கூடிய திரைப்படங்களில் மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத அவங்களுடைய விமர்சனத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சேகர் கமலா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழலில் இப்போ அந்த படத்தினுடைய பதிவு பற்றிய விவரங்கள் தான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.